7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பெருநாட்டில் பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. அமேசான் காட்டுப்பகுதியில் பெய்த பலத்த மழை தென் அமெரிக்க நாடான பெருவின் பல இடங்களில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரமாகவே மழையின் அளவு அதிகமாக காணப்பட்டது. இதனால் பல ஆறுகளின் கரையை உடைத்துக் கொண்டு வெள்ளம் பாய்ந்தது. காடுகள் மற்றும் நிலப்பகுதிகளின் பெரும்பாலான இடங்கள் தண்ணீரில் மூழ்கியிருந்தன. இந்நிலையில் டெரபோட்டோ மற்றும் யூரிமேகஸ் நகர்களை இணைக்கும் நெடுஞ்சாலையின் 17வது கிலோமீட்டரில் உள்ளூர் நேரப்படி மாலை 5:30 மணிக்கு திடீரென்று பெருவெள்ளம் வந்தது. அப்பகுதியில் பயணம் செய்த கார் ஒன்று இந்த வெள்ளத்தில் சிக்கியது. தண்ணீர் மற்றும் சேற்றில் சிக்கிய அந்த வாகனத்தை தொடர்ந்து செலுத்த முடியாத நிலையில் வாகனத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்தார். சில இடங்களில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பலர் காணாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலச்சரிவும் சில இடங்களில் பொதுமக்களின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது. மண், பாறைகள் சரிந்து விழுந்ததில் பலர் சேற்றில் புதைந்தனர். இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும் உயிரிழந்த உடல்களை மீட்கவும் பலவித வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான உடனடி நிவாரணமாக 30 டன் உணவுப் பொருட்கள் மற்றும் உதவிப் பொருட்களை அந்நாட்டு அரசு அனுப்பி வைத்துள்ளது. எல். துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.